முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவ மாணவியருக்கு இலவச லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். எவ்வளவு படிச்சாலும் அது நம்ம மண்டையில ஏறவே ஏறாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நாம 40 மார்க் வாங்கி பாஸ் ஆக கஷ்டப்படும்போது there'll be another student in the same class. ஐயோ 98 வாங்கிட்டேனே, என்னோட 2 மார்க் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கவர்னன்ஸ்லயும் கஷ்டமான டிபார்ட்மெண்ட், ரொம்ப அறிவு சார்ந்த டிபார்ட்மெண்ட்லாம், ரொம்ப அறிவாளியா இருந்தாதான்ப்பா அந்த அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க எல்லாம் 98 இவங்க 100க்கு 150 எடுத்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ப்ரொஃபசர்ஸ்னே சொல்லலாம். அவங்கள தான் கூப்பிட போறோம். ஸோ முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைக்க போற மினிஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர போற மினிஸ்டர் நம்மளுடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள். சார் வாங்க சார். இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க எல்லாம் 98 இவங்க 100க்கு 150 எடுத்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ப்ரொஃபசர்ஸ்னே சொல்லலாம். அவங்கள தான் கூப்பிட போறோம். ஸோ முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைக்க போற மினிஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர போற மினிஸ்டர் நம்மளுடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள். சார் வாங்க சார். பாருங்க, ஃபினான்ஸ் சும்மாவே கஷ்டம். அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தங்கம் தென்னரசு சார் பத்தி ஒரு சின்ன விஷயம். அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். படிக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா? ஆரம்பமே கரெக்டா சார்? இது ஆரம்பமே வில்லங்கமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் இப்படி சார்? நீங்க ரொம்ப சமத்தான, இருக்கிற இடம் தெரியாத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களே. Appearances are normally deceptive, I think. Thank you so much. இப்போ அடுத்ததா Honorable Minister for Industry, Investment, Promotion and Commerce திரு TRB ராஜா அவர்களை அழைக்கிறோம். A very tall ministry for a very tall man. சார் நீங்க எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் நீங்க காலேஜ் டைம்ல எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? சாச்சா அவர் ரொம்ப சமத்து. சார் ஆனா இவர் பேட்டி எல்லாம் பார்த்தா சமத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே சார். இங்க நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களும் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வந்திருக்காங்களா இல்லையா? ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? உங்க சீனியர் கேட்கிறாரு பாருங்க. நான் லாயலா ஸ்டூடெண்ட்டு. அங்கேயே நிறைய கோட் அடிச்சு தான் அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படித்து, எனக்கு பிடிச்ச சைக்காலஜியை படித்து, அதுக்கப்புறமா நான் ஏஷ்டத்துக்கு படித்து தான் PhD வாங்கி தான் இங்கே நிற்கிறேன். சொல்ல அங்கே ஏதோ ஒரு பொண்ணு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இருக்கு சார். சைக்காலஜின்னு சொன்னோன்னே கதறிச்சு அந்த குழந்தை. தேங்க்யூ. ஓகே, நவ் நம்மளுடைய அடுத்த ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் PTR பழனிவேல் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Is it? I'm very good, sir. No. எடுத்துட்டா. ஸோ ஒரு எஃபிஷியண்டான மினிஸ்ட்ரி ஸ்குவாட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே இருக்காங்க இவங்க மூவருமே. ஸோ முதல்ல தங்கம் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த சீனியர் மோஸ்ட் அண்ட் உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் விச் ஒன் ஆஃப் யூ ஆகணும்? த்ரோ யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். சார் நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுமா குழந்தைங்க, இல்லை என்ன வேணா கேட்கலாமா சார்? எது வேணாலும், as you like it. PTR சார் உங்களோடது? Of course. ராஜா சார் Go ahead, please shoot. Please go ahead. So students அது ஒரு ஆர்டர் இருக்கு. முதல்ல உங்க பேர் சொல்லுங்கம்மா. அபிநயா. வெரி குட் அபிநயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்கும்போது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஏன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்திருக்கீங்க. கரெக்டா?
Computer Science Engineering with AI and ML specialization, Artificial Intelligence, from PSG College of Technology, Coimbatore. ஸோ என்னோட கொஸ்டின் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணுன்னு விரும்புகிறேன். சார், யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ், கீழடி, பொருணை, மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்குது. அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது உண்மை, அது யதார்த்தம்தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மை, நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றக்காக தான் மிகப்பெரிய அளவில் நம்ம இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைட் இன்னும் இருக்குது. இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறதுக்கும் நம்ம நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்குது. ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு. ஆனால் அதை நம்ம விட்டுற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பொருணை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்லி டிஸ்பிளே மட்டும் இருக்காது. நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்களை அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு 7D எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில், அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வருது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் கேட்க போறீங்க? Yes. I am Sri Malini, currently pursuing my masters in the Department of Ancient History and Archaeology, University of Madras. I would like to ask my question to Information and Technology Minister. Sir, ரீசெண்டாக நியூஸில் ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேஷன் வருது, அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது. அதனால் நாங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதையும் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இதை பார்த்து நாங்கள் நிறைய பயப்படுறோம். ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுன்ற பயம் ஏற்படுது. இதனால் உங்களோட கருத்து எங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? இது ஆழ்ந்த கேள்வி. உறுதியாக ஏஐனால் வேலையோடைய தன்மை, உழைப்போடைய தன்மை மாறப்போகிறது. முதல் உதாரணம் நான் சொல்லணுன்னா, ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நான்லாம் 1980s 90s அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு கார் ஃபேக்ட்ரியில் அன்றைக்கி 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 10 பேர் தான் இருக்காங்க, இல்லை 5 பேர் தான் இருக்காங்க. ஆட்டோமேஷன் ஹஸ் மேட் தட் மச் டிஃப்ரென்ஸ். But 2-3 things we have to think about. First, the effects of automation will take a long time, 20 years, 25 years. Not everybody has access to AI. Not everything can be immediately automated. Over time, it will change the nature of work. Second,
what work will change? The more routine, repeatable, low-end programming, coding work will change. And that will be replaced by more creative, more individualistic and more niche things. But there's so much upside of AI. Many of you may be students using AI for your answers and for other things. But I can give you a simple example. My friend Suresh Sambandam is here. We made an app, or he made an app for the DMK Manifesto Committee, AI app, to get all the inputs from the people. He was telling me that pre-AI, that would have taken 10 or 15 people 2 or 3 months to make. Now he was able to make that app with one person in 1 week because AI writes the code itself. So this is the advantage of AI, because think about the implications. If you are a programmer, your work is going to change. ஆனால் உங்களை மாதிரி ஆள் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும் இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணும்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. நீங்கள் யார்ட்டையாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க, அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன், இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன், இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி you can do all of your work without needing some other software specialist. So in all kinds of fields, it is going to bring democratization of technology that didn't exist before. AI will become ubiquitous and it will make application development and the use of computing and data available to all majors, not only engineers and computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data, tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So, near time, routine jobs, TCS, HCL, Cognizant type jobs will go down. Lot of new jobs on data parsing, data analytics will go up, and the programming work will happen much, much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work, and there will be much less routine work, and everybody will be able to create their own programs, their own applications directly, and that will make it much more democratic. So I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, probably the job market looks different than it did 2 years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We spend a lot of time trying to do that, and you will find the long-term benefits of AI will far outweigh the costs, and it will create new jobs like we have never seen before in ethics, in model management, in oversight of the AI engine's output. These kinds of highly sophisticated, thoughtful specialists will be needed. So there'll be a lot of new jobs being created.